This video sponsored by EduQuest. EduQuest provides all online digital marketing classes. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அழகான ஒரு எக் ரைஸை நம்ம செய்ய போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு. முதல்ல ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சுக்கின்னு ஸ்டவ்வை மெயினாக ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் கொதிக்கிற நேரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிற வரைக்கும் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்க விடுங்க. அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி வரும். வதங்கி வர நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் கலரிஷ் கொடுக்கும், நல்லா இருக்கும். ஸ்மெல்லுக்கு ப்ளஸ் கலரு எல்லாமே சேர்த்து வரும். கொஞ்ச நேரம் வதக்க விட்டுருங்க. அதே மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தேவையான, ஏன்னா கொஞ்சம் பேருக்கு பச்சை மிளகா காரம் பத்தலைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ தேவையான அளவுக்கு போட்டுருங்க, ஜாஸ்தி போடக்கூடாது. ஜாஸ்தி போட்டாக்கா நம்ம வெறும் பச்சை மிளகாயோடைய இது இல்லாமல் போயிடும், அதனுடைய ஸ்மெல் இல்லாமல் போயிடும். அதனால் மஞ்சள் தூளும் லைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை வேணும்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை வேணுமா 2 முட்டை. ஸோ எத்தனை எக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நாங்கள் இப்போது எக் ஆட் பண்ணின்னு இருக்கோம், பாருங்கள். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு 6 முட்டை உடச்சி போட்டோம். நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு எக் புர்ஜி மாதிரி ரெடி ஆகும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அது கிளறி விட்டுனே இருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு லைட்டாக அப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸ் எடுத்து இந்த மாதிரி அதிலே கடாயிலே போட்டு நம்ம வதக்கிடலாம். அதை இந்த கொஞ்சம் நல்லா சூடேற மாதிரி வதக்கணும். வதக்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே போடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒயிட் ரைஸ்ன்றது நார்மல் எக் ரைஸ் லெவலுக்கு வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கலரி எடுத்துட்டிங்கன்னா எக் ரைஸ் ரெடி. நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு எக் ரைஸ். இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான். தட்டில் வச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க. நாங்கள் தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஃபினிஷிங் டச்சப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபினிஷிங் டச்சப். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையில்லை இருந்தால் இது போட்டுக்கலாம், சால்ட்டு. பாருங்கள், தட்டில் போட்டாச்சு வித்து மேங்கோ பிக்கல். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு வீடியோவே போட்டுன்னு இருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை